மீன்களின் ஆன்மீக முக்கியத்துவம். நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே மீன்களுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாண்டிய மன்னர்களின் கொடியில் கூட மீன் சின்னமாக இருந்தது. மீன் என்பது வளம், வாழ்வு, ஓட்டம், அதிர்ஷ்டம் என்பவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால்தான் வீட்டில் மீன் வளர்ப்பது நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. தங்க நிற மீன் செல்வமும் யோகமும் வழங்கும். பச்சை நிற மீன் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் தரும். பச்சை நிற மீன்களை வளர்த்தால் தொழில் வளர்ச்சி, குடும்ப முன்னேற்றம், கல்வியில் உயர்வு என்பவற்றை குறிக்கும் என நம்பப்படுகிறது. சிவப்பு நிற மீன் வளர்த்தால் வளமும் செல்வாக்கும் உண்டாகும். சமூக மரியாதை, வளமை என்பவற்றை குறிக்கும். மஞ்சள் நிற மீன்கள் சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம், செயல்திறன் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. ஒரு கருப்பு மீன் அவசியம் வைத்திருக்க வேண்டும். கருப்பு மீன் தீய சக்தி, கண் திருஷ்டி ஆகியவற்றை உறிஞ்சும் சக்தி உள்ளது. அதனால் 4 நிற மீன்கள் ஒரு கருப்பு மீன் இப்படி ஒற்றைப்படையில் வளர்ப்பது நல்லது. மீன் தொட்டியின் சரியான இடம் மற்றும் விதிகள். கண்ணாடி தொட்டியில் மீன் வளர்த்தான் இயற்கை பாசி, சங்கு போன்றவற்றை வைக்க வேண்டும். தொட்டியை வீட்டின் வடக்கு அல்லது தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும். தெற்கு திசையில் வைக்கக்கூடாது. வாசல் அருகில் வைக்க வேண்டும். அதோடு படுக்கை அறை, சமையல் அறை, படிக்கும் அறை இவற்றில் வைக்கக்கூடாது. கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். அதிக இனப்பெருக்கம் செய்யும் மீன்களை தவிர்க்க வேண்டும். தன் இனத்தையே சாப்பிடும் மீன்களை வளர்க்கக்கூடாது. மீன் இறந்தால் உடனே அகற்றி தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும். சின்ன மாற்றங்கள் கூட வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவை. மீன் வளர்ப்பு என்பது வெறும் அலங்காரம் அல்ல, அது நம் மனதையும் வீட்டின் ஆற்றலையும் மாற்றும் ஒரு வழி. சரியான நிறம், சரியான இடம், சரியான பராமரிப்பு இவற்றை பின்பற்றினால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணரலாம்.